கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலுமே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 21,000 40,000 63,000 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகுது கைஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், இதோட லிங்க்கு அண்ட் இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதோட லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், எஜுகேஷனு, அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கூட நான் காமிக்கிறேன் கைஸ். இதான் நோட்டிஃபிகேஷன். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 29 ஜூனுக்குள்ளே தபால் மூலமாகவோ இல்லை நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா நேரடியாகவே கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வந்து போஸ்டிங் வாரியாக வந்து என்னென்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு MBBS முடிச்சிருக்கணும். 63,000 சேலரி, 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி, இதுக்கு டிப்ளமா டிகிரியில் நர்ஸிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். 21,000 சேலரி, 50 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, இதுக்கு 17,500 சேலரி, இதுக்கு நீங்கள் 12th படிச்சிருக்கணும். 12th பயாலஜி அப்படி இல்லைனா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து டென்டல் சர்ஜன் 40,000 இதுக்கு அண்ட் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி BDS நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட், இதுக்கு 23,000 சேலரி சொல்லியிருக்காங்க. டிகிரியில் ஃபிசியோதெரப்பி நீங்கள் முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரி. ஸோ இதுக்கு 32,000 சேலரி, BSCயில் ஆடியோலஜிஸ்ட் முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட். ஸோ இந்த கேட்டகரி, இதுக்கு 20,000 சேலரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன் ஹியரிங், லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரி, தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர், சோஷியல் ஒர்க்கர் கேட்டகரி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸோ லேப் டெக்னீஷியன்ஸ் கேட்டகரி, கவுன்சிலர் கேட்டகரி, OT டெக்னீஷியன்ஸ் கேட்டகரி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகரின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் ஜஸ்ட்டு நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு வந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் OT டெக்னீஷியன்ஸ், கவுன்சிலர், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லா குவாலிஃபிகேஷனுமே சூட் ஆகுற மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. டிப்ளமோ, டிகிரி, 8th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட டிஸ்ட்ரிக் வரக்கூடிய எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.